வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி கார்த்திக். சார், தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எதனால அவருக்கு இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் வருது? கூட்டணிக்குள்ள எதுவும் குழப்பங்கள் தொடர்ந்து இருக்குதா? கூட்டணிக்குள்ள சீட் ஷேரிங்னு முடியல. தெளிவா 2019ஆம் ஆண்டு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் இருந்தாங்க. அப்போ இபிஎஸ் தான் டீல் பண்ணார், ஓபிஎஸ் அதை ஏற்றுக்கொண்டு தான் இருந்தார். 5 மக்களவை தொகுதிகளை மட்டுமே கொடுத்தாரு. தமிழிசை அம்மையார் மாநில தலைவராக இருந்தார். இல்லை இது போதாதுன்னா நீங்கள் தனிச்சு நின்றுட்டார். அதுலேயும் கன்னியாகுமரி தவிர்க்க முடியாது, அங்கே பாஜக தான் செல்வாக்கு, அதை கொடுத்துட்டார். மீதி 4ல் முக்குலத்தோர், சசிகலா, தினகரன் இவங்களால பாதிக்கும்னு கணக்கு போட்ட இடத்துல ஒரு ராமநாதபுரம், ஒரு சிவகங்கை, இப்படி 3 தொகுதி தென் தமிழகத்திலேயே கொடுத்தாரு. இன்னொன்று தூத்துக்குடி, 3 தொகுதி கொடுத்தாரு. ஒரு கோயம்புத்தூர் மட்டும்தான் சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்தாரு. அங்கே பாஜக இல்லைன்னா 3வது போயிட்டாங்க பாருங்க, அந்த மாதிரிப்பட்ட ஒரு தொகுதி. அப்போ கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணனும் கோயம்புத்தூர் சிபி ராதாகிருஷ்ணனும் பாஜக சார்பாக அதிமுகவோட அதிக வாக்கு எடுக்கக்கூடியவங்க. அந்த 2 தொகுதியையும் 3 உருப்படாத தொகுதியையும் கொடுத்தாரு. தென் சென்னை கூட ஒரு நல்ல தொகுதியை கொடுக்கல. அதை தொடர்ந்து சட்டமன்றத்துக்கு பாமகவோட உங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தா பாமக வன்னியர் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க 7+1 வாங்கினவங்களே 23க்கு போகிறாங்க. நீங்கள் 5 தானே வாங்கியிருக்கீங்க, 20ல் நின்றுங்கன்னு 16 தான் தருவேன்ட்டார். அது பிறகு இவங்க கஷ்டப்பட்டு கஞ்சி கூத்தாடின பிறகு திருவண்ணாமலை, திருக்கோயிலூர் இதெல்லாம் கொடுத்து எடுத்து ஒரு 20 தேத்தினார். அப்போ அன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் நோட்டா கீழே போயிட்டீங்க, உங்கள் கட்சி நோட்டா கீழே போயிட்டு உங்கள் கட்சிக்கு 2.7% ஓட்டு தான் கடைசியாகவே கிடச்சிருக்கு. உங்களால் வட தமிழகத்தில் கேண்டிடேட் போட முடியாமல் ஐயா பாரிவேந்தருக்கு 40 சீட்டு கொடுத்துட்டீங்க, சகோதரர் தேவநாதன் யாதவுக்கு 20 சீட்டு கொடுத்துட்டீங்க. கேண்டிடேட்டே போட முடியாத உங்களுக்கு 5 எம்பி தொகுதி போதாதா, 16 எம்எல்ஏ போதாதா, அப்புறம் 20 கொடுத்தாரு அப்படின்னு அடிச்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு நோட்டாவுக்கு கிளையாது நின்று போனாங்க. இவர் நின்று 2வது வந்தார் ரெட்டையில், தினகரன் ஜெயித்தாப்புல. இன்னைக்கு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் இவராலேயும் நிற்க முடியல. பாஜகவும் என்டிஏ விக்கிரவாண்டியில் நின்றவங்க இங்கே நிற்கல. அப்போ இடைத்தேர்தலுங்கிறது இப்போ கணக்கில் வராது. கடைசியாக பாஜக 11.4 விழுக்காடு ஓட்டு எடுத்திருக்காங்க தாமரையில், இவர் 20 விழுக்காடு எடுத்திருக்கிறாரு. ஸோ 2.7 எடுத்த கட்சி தான் 11.4 எடுத்திருக்காங்க. இவர் பாராளுமன்றம் சட்டமன்றங்கிறாரு. புதுச்சேரியில் 4வது போயிட்டாரு, விளவங்கோட்டில் 4வது போயிட்டாரு. அப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, பலத்திற்கேற்ற சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. அந்த பலத்துக்கேற்ற சீட்டு 67 சீட்டு வர கேட்குறதுக்கு சுதாகர் ரெட்டி அவர் கொஞ்சம் ஆந்திராக்காரர், ரொம்ப ஷ்ரூடான ஒரு பொலிட்டிஷியன், மோடிக்கு ரொம்ப நெருக்கமானார். மோடிக்கிட்ட விஷயங்களை டக்குன்னு சொல்லக்கூடிய அளவு கெப்பாசிட்டி கொண்டவர். அவர் 67 சீட்டு கடைசியாக முடிவு பண்ணி கேட்குறாங்க. இந்த சீட் பங்கீடு முடிஞ்ச பிறகு தான் எடப்பாடியே முதல்வர்னு சொல்லுவாங்க. இப்போ நாளைக்கு சீட்டு தராரில் கூட்டணி உடஞ்சிட்டுன்னு வைங்க, அப்போ முதல்வர்னு சொல்லி அவருக்கு இமேஜை தூக்கி விட்டுக்கிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நிற்போம் இல்லையா? அந்த இடத்துல தான் நயினார் போன்றவங்கள்லாம் மாநில தலைவர் தன்னோட உரிமையை பயன்படுத்தி கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஓவர் ஸ்டெப்பை சீட் ஷேரிங் முன்னாடியே அவர் எடப்பாடியே முதல்வருங்கிறார். நாளைக்கு ஏமாத்திட்டாருன்னா அது கொஞ்சம் எடப்பாடியை முழுக்க நம்பி நயனார் நயந்திரம் பேசுகிறாரு. சுதாகர் ரெட்டி ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் தலைவர்கள் எப்படி இருப்பாங்கலாம் தெரிஞ்சவர். அவர் அந்த இடத்துக்குள்ள சீட் ஷேரிங்கை முதன்மையாக வச்சு நிற்கிறாரு. சீட் ஷேரிங்ல முடியாமல் அந்த பலத்துக்குரிய சீட்டு அண்ணாமலை 2:1ங்கிறாரு, 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரங்கிறார். இது முடிஞ்ச பிறகு முதல்வராக எடப்பாடியே சொல்லுவாங்க. சீட் ஷேரிங்னால தான் இப்போ எடப்பாடியை முதல்வராக அறிவிக்கிறதுல சில தாமதம்னு சொல்றீங்க. உங்களுக்கே தெரியும், எடப்பாடி ஒரு டஃப் நெகோசியேட்டர் அப்படிங்கிறது. அவ்வளோ சீக்கிரம் 67 தொகுதியோ இல்லை 60 தொகுதி வரலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கடைசி நேரத்தில் சீட் ஷேரிங்கால கூட்டணி பிரியுதுன்னா அது பாஜகவுக்கு தானே பெரிய பின்னடைவு. இப்போ அதிமுகவுக்காவது ஒரு கட்டமைப்பு இருக்கு, எல்லா தொகுதியிலையும் அவங்களால கண்டெஸ்ட் பண்ணிட முடியும். பாஜக கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட முடியும்? அதிமுக கிட்ட சரண்டர் ஆகுறத தவிர்த்து அவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்க முடியும்? மக்களவை தேர்தலில் அண்ணாமலையோட உழைப்பு, திறமை, அண்ணாமலையோட சாதுரியம், சாமர்த்தியம், அரசியல் நுட்பம், உழைப்பு,
இதன் மூலமா அவர் ஒரு அணியை கட்டமைச்சார். அந்த அணிக்கும் அதிமுகவுக்கும் இடையில போட்டியில பல இடங்கள்ல அந்த அணி அதிமுகவை டெபாசிட் இழக்க வச்சு. இந்த வரலாறு அதிமுக எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ இல்லாத வரலாறு. இந்த தோல்வி வரலாறு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் உண்டு. தினகரனையும் ஓபிஎஸ்சியும் சேர்த்துக்கிட்டு முக்குலத்தோர் கையில அதிமுக போகுங்கிற ஒரு கடுமையான ஒரு பிரச்சாரத்தை அண்ணாமலை பண்ணி அந்த சமூக மக்கள் வாக்க எடப்பாடிட்டு இருந்து எடுத்து நெல்லையில டெபாசிட் இழக்க வச்சாரு, ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழக்க வச்சாரு, தேனியில டெபாசிட் இழக்க வச்சாரு, 3 இடங்கள்லையும் டெபாசிட் இழக்க வச்சாரு. பன்னீர் பெரிய ஸ்டார் கேண்டிடேட்டு, தினகரன் பெரிய ஸ்டார் கேண்டிடேட்டு, நயினாரும் திருநெல்வேலியில் செல்வாக்குள்ளவர் தான் டவுனுக்குள்ள. ஸோ செல்வாக்கான கேண்டிடேட்ஸ் தான் அங்கே நின்னாங்க. என்றாலும் ரெட்டால அங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் டெபாசிட் இழந்தது. வெள்ளூரில் ஏசி சண்முகத்துக்கிட்ட 3வது போனாங்க வட தமிழகத்தில். தென்சென்னையில் டாக்டர் தமிழிசைக்கிட்ட 3வது போனாங்க. கோயம்புத்தூரில் தேமுதிக இல்லாமல் மதிமுக இல்லாமல் அண்ணாமலையே 3வது தள்ளிட்டார். எல்முருகன் நாளை கேபினெட் கூட ஆவாருங்கிற தகவல் அவரை பற்றி இருக்குது. எல்முருகன் அங்கே நீலகிரியில் 3வது தள்ளிட்டார். ஸோ ஸ்டார் கேண்டிடேட்ஸு எல்லாம் வச்சு அதிமுக 3வது தள்ளி 2 பேருக்கும் இடையில வித்தியாசம் 5 விழுக்காடு தான். சின்ன கொஸ்டின். அது தேமுதிகவும் சேர்த்து 23-18 கேளுங்க. இல்ல இப்போ அது நாடாளுமன்ற தேர்தல் பிரதமரை முன்னிறுத்தி நடத்தது. இன்னொன்னு அதுல அவங்களுக்கு பிஜேபிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய டைம் இருந்தது. கூட்டணி முதல்ல முறிஞ்சிட்டதுனால அண்ணாமலையால டிடிவி ஓபிஎஸ் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. இப்போ கடைசி கட்டத்துல இந்த பிரச்சனை வந்ததுன்னா அது பாஜகவுக்கு நட்டாத்துல விட்ட ஒரு ஃபீல் தானே இருக்கும். எல்லாம் பாஜக தெளிவாக தான் இருக்காங்க. அதனால தான் நிர்மலா சீதாராமன் அதிமுக செங்கோட்டையான மதிப்பு கொடுத்து வளருதா தேய்தான்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்கட்சி அரசியலில் தலையிட மாட்டோங்கிற கருத்தை சொல்லிட்டு போனாங்க. இதில் மக்களவைக்கே வராதவர் சட்டமன்றத்தில் செல்வாக்கு இல்லாத பாஜக கூட ஏன் வந்தார் எடப்பாடி பழனிசாமி? அந்த கேள்விக்கு விட அரசியல் விமர்சகர்கள், ஆய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள் யாராவது சொல்றீங்களா? சொல்லலையே. அப்போ அவர் பார்லிமெண்ட்டுக்கே வராதவர். பார்லிமெண்ட்டுன்னா 2 எம்பி ஜெயித்தாங்க, ஒரு 5.5% பொன் ராதாகிருஷ்ணன். அவரும் அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக தமிழகம் முழுவதும் செல்வாக்குள்ள ஒரு தலைவர். பாஜக கட்சிக்குள்ள பொன் ராதாகிருஷ்ணன் தான் இருக்கிறாரு பேக்கிங்கோட. அவர் 5.5% வாக்குகளும் 2 எம்பி சீட்டும் ஜெயித்தாரு. ஆனால் அதே கட்சி சட்டமன்றத்தில் 2.7 விழுக்காடு தான் எடுக்க முடிஞ்சது. பாதி தான் சட்டமன்றத்தில் எடுக்க முடிஞ்சது. 96 கூட தனிச்சு நிற்கும் போது மக்களவையில் எடுத்ததோட 2/3 தான் சட்டமன்றத்தில் எடுக்க முடிஞ்சது. 2/3 அது 3, இது 2, அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது. எது எப்படினாலும் அந்த கட்சிக்கு மக்களவையில் ஒரு கூடுதல் பலம் இருக்குது. மோடி பிரதமர், வாஜ்பாய் பிரதமருங்கிற அந்த புள்ளிக்குள்ள. ஆனால் அந்த மக்களவையிலே வராதவர் வந்தால் 15 எம்பி சீட்டும் 2 மந்திரியும் கிடைச்சிருக்கக்கூடிய லெவலில் அவர் ஏன் சட்டமன்றத்துக்கு வராரு? அப்போ அண்ணாமலையால் ஒரு அணி அமைக்கக்கூடிய சக்தி இருக்குது. என்டிஏ 18ஐயும் ஒரு 8 முன்னிறுத்தி நிதிஷ்குமாரை முன்னிறுத்தின மாதிரி சீமானை முன்னிறுத்தி ஒரு அணி அமைஞ்சிட்டுன்னா எடப்பாடி பழனிசாமி 150 தொகுதியில் 3வது போய் டெபாசிட் இழந்துருவார். இதை நான் பலமுறை தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். அதற்கு பயந்து தான் அண்ணாமலையோட அரசியல் அணி அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு பயந்து தான் உள்ள வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிங்கிறது தெளிவா சுதாகர் ரெட்டியிலிருந்து, மோடியிலிருந்து, அமித்ஷாவிலிருந்து, நட்டாவிலிருந்து, சந்தோஷ்லேருந்து, நிர்மலா சீதாராமன்லேருந்து அத்தனை பேருக்கும் தெரியும். அதுக்காக அண்ணாமலையை மாற்றி கொடுத்துருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் இதற்கு பயந்து தான் வந்திருக்கிறாருங்கும் போது கண்டிப்பாக 2019க்கு முன்னே இருந்த பாஜக இல்லை, 2026க்கு முன்னே இருக்கக்கூடிய பாஜக. நீங்கள் சட்டசபைன்னு எடுத்துட்டா கூட பாஜக 2வது இடத்துல இவங்க 4வது பேர் இருக்கிறார். ஸோ பிரதமர் வேட்பாளருங்கிறத சொல்லி நீங்கள் உங்களை சால்ஜாப்பு, நொண்டி குதிரைக்கு சறுக்கின சாக்கு, ஆட தெரியாதவா மேடை கோணல்னான்னு சொன்ன மாதிரி நீங்கள் பேசுவீங்கன்னா, ஏன் தென் மாவட்டம் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்தில் கோட்டையாக இருந்த இடம், திண்டுக்கல்ல எம்ஜிஆர் 55% வாக்கெடுத்த இடம், ஜெயலலிதா அம்மையார் தென் மாவட்டத்தில் போடியில் நின்று ஜெயித்த இடம், ஆண்டிப்பட்டியில் நின்று ஜெயித்த இடம், எம்ஜிஆர் அருப்புக்கோட்டை ஆண்டிப்பட்டின்னு தென் மாவட்டத்தில் ஜெயித்த இடம், அந்த கோட்டையான ரெட்டலைக்கு கோட்டையான இடம் மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருந்த இடத்துக்குள்ள நாம் தமிழர் சீமானோட நீங்கள் ஏன் அந்த 60 சட்டமன்ற தொகுதிக்குள்ள, அந்த 10 மக்களவை தொகுதிக்குள்ள ஏன் 30,000 ஓட்டுக்களை போனீங்க? அவருக்கு என்ன, அவர் மோடி பெர்மிஷன் சொல்லி நின்னாரா? இல்லை ராகுல் காந்தி பெர்மிஷன் சொல்லி நின்னாரா? அவரும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு காங்கிரஸையும் பாஜகவையும்
பெர்மிஷன் கேட்டுட்டு வச்சிருந்த 2 கட்சியும் அடிச்சு நின்று தானே உங்களோட 30,000 ஓட்டு அதிகம் எடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்க எப்படி பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு சொல்ல முடியும்? ஏன் 10.5 கொடுத்ததுனால நீங்க ஜெயலலிதாவோட சிதம்பரத்துல மேல வந்திருக்கீங்க, ராமதாஸ் டெபாசிட் இழக்க செய்திருக்கீங்க, விழுப்புரத்துல பாமக டெபாசிட் இழக்க செய்திருக்கீங்க, சேலத்துல அதை பண்ணி சாதிச்சிருக்கிறீங்க, கள்ளக்குறிச்சியில பாமகவை 4வது அனுப்பியிருக்கீங்க, நாமக்கல்ல 40% வாக்கு எடுத்திருக்கீங்க. அப்போ இந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க எப்படி மேல வந்தீங்க? எப்படி வந்தீங்க? அது பார்லிமெண்ட் இல்லையா? அப்ப நீங்க பாமக தான் மோடி பிரதமர் நிற்கிறாங்க, அவங்கள சேலம் விழுப்புரம் சிதம்பரத்துல டெபாசிட் இழக்க வச்சு கள்ளக்குறிச்சியில 4வது தள்ளிட்டீங்களே. அது எப்படி பாமக உங்களால இவ்வளவுக்குள்ள பலகீனப்படுத்த முடிஞ்சு இந்த 4 இடத்துலையும்? அது விழுப்புரம் சிதம்பரம் போன்ற இடத்துக்குள்ள சாலை மறிய போராட்டம் 1 வாரம் தமிழ்நாட்டை துண்டா வெட்டி போட்டு மிகப்பெரிய சக்தி நாங்கன்னு வன்னியர் சங்கம் நிரூபிச்ச அந்த சிதம்பரம் விழுப்புரம் நம்ம NH நேஷனல் ஹைவேஸ், சென்னையும் கன்னியாகுமரி எடுக்கக்கூடிய ஹைவேஸ்ல விழுப்புரம் சிதம்பரம் இந்த சைடு இருக்கு. அது விழுப்புரம் சிதம்பரத்துக்குள்ள அந்த அளவுக்கு அவங்க வலிமையா நின்ற இடத்துக்குள்ள தலித் எழில்மலை மட்டுமே டெபாசிட் வாங்கின இடத்துக்குள்ள நீங்க எப்படி பாமகவை டெபாசிட் இழக்க வச்சீங்க? பாமகவுக்கு தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காப்லையே. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இந்த கட்சியை டெபாசிட் இழக்க வச்சு 36 விழுக்காடு எடுத்துட்டீங்களே. அப்ப ஒரு சிலர் திட்டமிட்டு பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறங்கிறது உண்மைதான், ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற தான். ஆனா அதற்குள்ளேயும் எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு, வேறுபாடுகள் இருக்குங்கிறத சுதாகர் ரெட்டி பார்க்க தெரியாதவரா? மேனனுக்கு தெரியாதா? பாண்டாவுக்கு புரியாதா? அல்ல புரிய வைக்க மாட்டாங்களா? அண்ணாமலை அதை விளக்க மாட்டாரா? லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் அண்ணாமலை, இன்னொன்று டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வந்து கூட்டணியில் ஒருங்கிணைச்சது. இப்போ இந்த காயின்ஸை ஃபுல்லாக வந்து எடப்பாடி வந்து அழகாக கூட்டணி வந்து இந்த 3 காயின்ஸையும் கீழே தள்ளிட்டாரு. அந்த இடத்துல பாஜக தன்னோட கிரிப்பை லூஸ் பண்ணிட்டாங்களோ எடப்பாடிட்ட. அவங்க கொஞ்சம் மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணி இவங்க 3 பேரை வந்து அந்த 3 பேர் முக்கியத்துவம் குறையாம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும்ல. நீங்க சொல்ற கண்டிப்பா பார்த்துருக்கணும். கார்த்திகோட இந்த கருத்து என்னோட கருத்து. அண்ணாமலை மாற்றவே கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். மாத்திட்டு நயனாரை போட்டது வேற விஷயம், அது அடுத்த விஷயம். மாற்றக்கூடாதுங்க நம்ம தெளிவா இருந்தோம், கடைசி வரை நம்ம போராடணும். பட் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஆன்டி என்டிஏக்கு எதிரான இதுகளை பலப்படுத்துங்கிறாங்க. அதுதான் காங்கிரஸுக்கு ஸ்ட்ராட்டஜியும். அதைத்தான் நான் சொல்றேன். ராகுல் காந்தி விஜய் சந்திச்சு, வாங்க தம்பி நான் 4 சீட்டு குறைச்சிக்கிறேன், ஸ்டாலின் 4 சீட்டு குறைச்சிக்குவாரு, 8 சீட்டு வாங்கிட்டு இண்டி கூட்டணியில் நின்னுங்க, 8 உங்களுக்கு எம்எல்ஏன்னு கூட அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியா ஃபுல்லா என்டிஏக்கு எதிரான சக்திகளை ஒருங்கிணைக்கிறாங்க. அப்ப 20 சீட்டு உள்ள வருது. நம்ம அலைன்ஸ் இல்லாம இருக்கிறோம், அலைன்ஸ் இல்லாம தோத்துருக்கோம், எம்பி ஒன்றும் வரல. அப்போ 20 விழுக்காடு வாக்குகள், 20 சீட்டில் 20 வாக்குகள், 20% வாக்குகள் உள்ள வருது. அப்போ அந்த டைல்யூட் ஆகுது, ஆன்டி மோடி டைல்யூட் ஆகுது. ஆன்டி மோடி பண்ணவர் சட்டமன்றத்துக்கே வராரு. அந்த 20 விழுக்காடு வாக்குக்கு மதிப்பு கொடுத்து இவங்க இதெல்லாம் செய்தாங்க. அதற்காக சீட்டே வேண்டான்னு போயிட்டாங்கன்னா, குறைஞ்ச சீட்டு 20 சீட்டு வாங்கினாங்கன்னா 29ல் 24ல் பண்ண அதே துரோகத்தை எடப்பாடி பண்ணுவார். இதையும் தலைமை புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால்தான் அண்ணாமலையை மோடி பாராட்டுறாரு. தேஜஸ்வி சூர்யாவையும் அண்ணாமலையை மோடி பாராட்டுறாருன்னா, அண்ணாமலையை வச்சுதான் தமிழ்நாட்டுக்குள்ள பல காய்களை நகர்த்த போறாரு. ஒரு நாட்கள்ல தான் தெரியும். அப்ப அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் தமிழக பாஜக குறைஞ்சா கூட தேசிய அளவுல அவர் செல்வாக்கு அப்படியே தான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படியா? அண்ணாமலை தொண்டர்கள் மத்தியில் ஒரு சக்தியா நிற்கிறாரு. அண்ணாமலை ஆர்மிங்கிற ஒரு சமூக வலைத்தள குரூப் தான் பாஜகவுக்குள்ளே வெரி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அபிஷியல் பாஜக ஐடிவிங்கோட அண்ணாமலை ஆர்மி வந்து வெரி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அண்ணாமலை பற்றிய இப்ப கருத்துக்களை பிரகாஷ் எம் சுவாமி, பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், ஜூனியர் ஆசிரியர் இருந்தவர், அவரே வந்து அண்ணாமலைக்கு மெரிட் எல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. ஸோ பிராமண சமுதாயத்திலே ஒரு சில தொழில் வெப்பு வைக்கக்கூடிய பிராமணர்கள் தான் அண்ணாமலைக்கு எதிராக இருக்காங்களே தவிர, சாதாரண பிராமண சமுதாய மக்கள் மட்டுமில்ல, பிராமண கருத்துருவாக்கத்தில் உள்ளவங்களும் அண்ணாமலைக்கு மெரிட்டை பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அண்ணாமலை இருக்கிறார்னா, தமிழக பாஜகவில் ஒரு தனிப்பெரும் சக்தியா அண்ணாமலை ஆன்கிஸ்வோன் தொண்டர்களின் தலைவரா இருக்கிறாரு. இது மோடிக்கு தெரியுது, அமித்ஷாவுக்கு தெரியுது. ஸோ அண்ணாமலையை தவிர்த்துக்கிட்டு இங்க நீங்க பாஜகவை கூட்டணியில கொண்டு போயிடலாம்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய பின்னடைவை பாஜகவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனாலதான் அண்ணாமலை ஆன் ஹிஸ் ஓன் வெயிட் அவர் வந்து ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறார். நம்ம போன்றவங்க வந்து அந்த இடத்துல உண்மையை சொல்றோம், நம்ம கண்ணாடி மாதிரி உண்மையை பிரதிபலிக்கிறோம். மூப்பனார் தான் காங்கிரஸ்ங்கிற லெவல் மாதிரி தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலை தான் பாஜகங்கிறத நாம
தெளிவாக பேசுகிறோம். இப்போ எடப்பாடி மேல வந்து பாஜகவுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் இருக்கு, இவர் என்னனாலும் டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்க சொல்றதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னொரு பக்கம் ராஜேந்திர பாலாஜி மத்தியில வந்து எங்க டாடி மோடியோட ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு நாங்க ரொம்ப விசுவாசி தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ரீஅஷ்யூர் பண்றாங்களா? ரீஅஷ்யூர் பண்ணுறது மட்டுமல்ல, சென்ட்ரல் ஏஜென்சிஸு திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு சாதகமாக செயல்படணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது அவங்கள்ட்ட அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் அதை பேசுகிறாங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து பாஜகவை நம்பி சில விஷயங்களை பண்ணாரு, ஒருங்கிணைப்பு பண்ணி டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்கு ஆதரவா இது பண்ணாரு. ஆனா செங்கோட்டையனுக்கு ஆதரவா பாஜகல இருந்து எந்த குரலுமே வரல. இப்போ அவரோட நிலைமை என்னவா இருக்கு? செங்கோட்டையனோட விஷயம் கணத்துல போட்ட கல்லா இருக்குது. நான் செங்கோட்டையன் விஷயத்துல காசியஸா தான் என் கருத்தை சொன்னேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 20% ஓட்டுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குன்னு தான் நான் என்னோட கருத்தை இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் எடப்பாடிக்கு அது ஒரு நெருக்கடியாக தான் செங்கோட்டையன் மேட்டர் இருக்குது. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் செங்கோட்டையன் செல்வாக்கானவர், தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளவர். ஆனால் சசிகலா தினகரன் ஸ்பிளிட் மாதிரியோ ஓபிஎஸ் ஸ்பிளிட் மாதிரியோ உள்ள ஒரு இது இல்லை. ஆனால் அவரும் பல நூற்றுக்கணக்கான பக்கங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு மனுக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது தேர்தல் ஆணையம் அதிமுக பொதுச் செயலாளர் செல்லுமா செல்லாதாங்கிறதுல ஒரு இதை பிடிக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அதில் செங்கோட்டையனுக்கும் ஒரு ரோல் இருக்கலாம். நான் ரெட்டலை இருந்தாலும் நான் தெளிவாக தான் பேசுவேன். ரெட்டலைக்கு வேல்யூ நார்வேலில் 4வது போயிட்டு, சீமானி கீழே போயிட்டு, தூத்துக்குடியில் இது பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் 4வது போயிட்டு, சீமானி கீழே போயிட்டு, தென் மாவட்டத்தில் 30,000 ஓட்டு நாம் தமிழர் கீழெல்லாம் சொல்லக்கூடிய நான் ரெட்டலை வெயிட்டில் தான் எடப்பாடி 20% வந்தாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தயவுசெய்து துரைசாமி அண்ணன் போன்றவங்கள்லாம் ரெட்டலை இல்லைன்னா, துரைக்கருணா போன்ற சோழர்கள்லாம் ரெட்டலை இல்லைன்னா இது கூட வராதுங்கிற ஒரு கருத்தையும் அவங்களும் முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த ரெட்டலையை இஷ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் 2026 எடப்பாடிக்கு இல்லாமல் போச்சுன்னா, இப்போ செங்கோட்டை மாதிரி வெளியே வந்து ரிவோல்ட் பண்ண வேணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவரை எந்த அளவுக்கு மதிப்பாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறி. நான் மீண்டும் சொல்கிறேன், சேலத்தில் 38% வாக்கெடுத்த ரெட்டையில் திருநெல்வேலியில் 8 தான் எடுத்திருக்குன்னா நான் ரெட்டலைக்கு மதிப்பை பெருசாக சொல்லலை. எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பும் அவர் 10.5 கொடுத்தாருங்கிறத நான் மாற்றி மறித்து பேச விரும்பலை. ஆனால் அந்த ஃபைண்டிங் போல்ஸாக இருக்கக்கூடிய ரெட்டலையை எடப்பாடி கொடுக்கலன்னா மற்ற செங்கோட்டையன் கூட இருந்து பேசிக்கிட்டு இப்போ எடப்பாடி கூட இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து மாற்று முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 பேர் பார்த்தாங்கன்னு துரைக்கருணா, தம்பி லட்சுமணன்லாம் சொல்கிறாங்கல்ல, நான் அதுக்குள்ளே சொன்னதில்லை. என்னையும் சேர்த்து சிவி சண்முகம் திட்டிவிட்டாரு. பாவம், அவர் மைக்ரோவா பார்க்காம மேலெழுந்த வாரியாக பண்ணி அதிகார பலத்தில் செயல்படக்கூடியவர். நான் தெளிவாக சொல்கிறேன், சிம்பல் இஸ் மேர் சிம்பல். எடப்பாடி குழுந்த ஓட்டுங்கிறதான் என் கருத்து. ஆனால் சிம்பலில் மதிக்கக்கூடியவங்க அந்த சிம்பல் எடப்பாடி கையில் இல்லைன்னா அவங்க எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டை மாதிரி மற்றவங்களும் போர்க்கொடி தூக்கிடுவாங்க. ஸோ இதுதான் எடப்பாடிக்கு வந்து கட்சி பிளவுபற்றக்கூடாதுன்னு பாஜக கிட்ட மேலும் நெருங்கி வர்றதுக்கும், ராஜேந்திர பாலாஜியை விட்டு மோடி எங்க டாடின்னு பேச வைக்கிறதுக்கும் ஒரு காரணியாட்டும் இருக்கும்னு நான் கருதுறேன். ரெட்டலை இருக்கிறதுனால தான் எடப்பாடிக்கு இவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா ரெட்டலையை வந்து முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஓபிஎஸ் எதிர்ப்பு தெரிவிக்கும் போதே அந்த ரெட்டலையை வந்து எடப்பாடி செக்யூர் பண்ணிட்டாரு. அப்போ பிஜேபி கூட ஒரு நல்ல ரேப்போல கூட இல்லை. இப்போ ரெட்டலையை முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தேர் யூ ஆர். அது அவருக்கு திறமை. கர்நாடகாவில் போட்டாரு, கேஸ் இது பண்ணாரு, சாதிச்சிட்டாரு. அப்போ நான் சத்ரியன் குருமூர்த்திகிட்ட கேட்டேன், அவர்கிட்ட பதில் இல்லை. அண்ணாமலை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிடைக்க வாய்ப்பு இல்லை, ஓபிஎஸ் அவர் ரெட்டை தலைமை போயிருக்கு, அது முறைப்படி இல்லைன்னு சொன்னவர். அவரும் எனக்கு பதில் சொல்ல முடியல. நானும் என்னோட டெல்லி மெயின் சோர்ஸில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது இன்னைக்குள்ள நீதிமன்றம் மற்ற சூழல்லாம் சரியில்லை, நீதிமன்றமே நெகட்டிவாக போகிறதுக்குள்ள சில சூழல்களை வந்துடலாம், அந்த மாதிரி கருத்து வரும்போது நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இவர் சரியான நேரம் பார்த்து காய் நகர்த்தி தன்னுடைய விஷயங்களை சாதிக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி கில்லாடி. இப்போ அதே கில்லாடித்தனத்தை தான் 4 வாரத்துக்குள்ள முடிங்கன்னாரு. 4 வாரத்தில் முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே கிடையாது, அது பல்லில்லாத கரடி, பல்லில்லாத புலி அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிமுக முன்னணி தலைவர்கள், எடப்பாடி ஆதரவாளர்கள்லாம், சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் மிக கடுமையாக பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நாங்கள் தான் முறைப்படி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லையாங்கிறத
முடிவு செய்வோங்கிற அந்த அதிகாரத்தை டெமாக்லிஸ் ஸ்வார்டுன்னு சொல்லுவாங்க, தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி. அந்த இதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கைக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க. 4 வாரத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி முடிக்க சொன்னதை இன்னும் முடிக்காம இருக்குது நீதிமன்றம் மூலமா. ஸோ இது எடப்பாடிக்கு ஒரு பைண்டிங் ஃபோர்ஸான ரெட்டையில கையை விட்டு போனா செங்கோட்டை மாதிரி அத்தனை பேரும் எதிர்குரல் எழுப்பிடுவாங்கங்கிற அச்சத்துல சில நகர்வுகளை செய்ய வைக்கும். ஓகே, அப்ப சீட் ஷேரிங்ல எடப்பாடி முரண்பாடு பண்ணா இதை வச்சு பிஜேபி காய் நகர்த்த வாய்ப்புகள் இருக்கு, அந்த டோர்ஸ் ஓபன். கண்டிப்பா இந்த முறை சீட் ஷேரிங்ல மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல நாம ரொம்ப தெளிவா இருக்கிறோம். தெளிவா ரிப்போர்ட்டை கொடுத்துட்டோம். தமிழக பாஜகவின் முகமா இருக்கக்கூடிய அண்ணாமலையும் அவர் சார்பா எல்லாம் சொல்லிட்டாரு. ஸோ அவங்க ஏமாந்தா 29 பாஜகவுக்கு இல்லை, 29 மோடிக்கு இல்லை, அந்த அளவுக்கு அது போயிடும். அதனால அவங்க ஏமாற மாட்டாங்க. 24 பாடம் படிச்சுட்டாங்க. அதனால 29க்கு ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க. அதனாலதான் ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து பாஜகவுக்கு 20 சீட்டுன்னு சொல்லும் போது இல்ல, இந்த தடவை ஏமாற மாட்டாங்க, இது சட்டமன்றத்துக்கு கேட்கக்கூடிய சீட் அல்ல, ஒரு கணிசமான சீட்டை வாங்கி ஒரு சரியான ஒரு சதவீதத்தை நிரூபிக்கலன்னா 29 எடப்பாடி தூக்கி போட்டுருவாரு, பாஜகவில் தோத்துன்னு சொல்லிக்கிட்டு தூக்கி போட்டுருவாரு. இப்பவே 20% உள்ள வர்றதுக்கு அண்ணாமலைய காவு வாங்கிட்டார்ல, அதே மாதிரிதான் அவரு செயல்படுவாரு. சரியான சந்தர்ப்பம் பார்த்து பாஜகவால் தான் தோத்தோன்னு விஜய் ஒரு ஃபோல்ஸா நின்னாருன்னா அவரையும் சேர்த்துக்கிட்டு விஜய்க்கும் இவருக்கும், விஜய்க்கு அபிமானத்துக்குரிய ராகுல் காந்தி கிட்ட ரெண்டோரும் சேர்ந்து ராகுல் காந்தி கிட்டே 29 ஓடிடுவாங்க. அப்போ இதில் அலர்ட்டாக இருக்க வேண்டியது பாஜகவின் கடமை. ஐபி அலர்ட்டாக இருக்கிறாங்க, அண்ணாமலை அலர்ட்டாக இருக்கிறாரு, நாங்கள் அலர்ட்டாக இருக்கிறோம். எல்லாமே அதில் டியூலி இன்ஃபார்ம்டுங்கிற லெவலில் தான் பிஎம்ஓவும் இருக்கிறாங்க. எல்லா தகவலும் பிஎம்ஓவுக்கும் போகுது, அமித்ஷாவுக்கும் போகுது. அதனால தான் அவங்க அதிக சீட்டுங்கிறதுல இன்னைக்கு தெளிவாக இருக்கிறாங்க. மற்றவங்க ஒரு சின்ன நாடகத்தை திமுகவை தோக்கடிக்கணும், அதுக்கு பாஜக தியாகம் பண்ணணும், இவர் வந்தா இத்தனை சீட்டை குறைக்கணும், அவர் வந்தா இத்தனை சீட்டை குறைக்கணும்னா நீங்க எவர் வருவாரோ அவரை சேர்த்துக்கிட்டு 29 பாஜகவை கலத்தி விட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார் எடப்பாடி பழனிசாமி. பாண்டே சந்தோஷப்படுவார், தினமணி வைத்தியநாத ஐயர் சந்தோஷப்படுவார். மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நாம மோடி ஏமாந்து நின்றக்கூடாதுங்கிறதுல இப்பவே அதை அலர்ட் பண்றோம். ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ், ஒன் மஸ்ட் பி வெரி வெரி அலர்ட் ரிகார்டிங் எடப்பாடி ஐயா பழனிசாமி. இதைத்தான் நான் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி ஐயாவை பற்றி எல்லாத்துக்கிட்டையுமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா அதிமுகவில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்டே சொன்னேன், நீங்க ஓபிஎஸ் நீக்காதீங்க, நீக்கினா உங்களுக்கு தான் வேணா, உங்க அதிகாரத்தை எடப்பாடிகிட்ட கொடுத்துக்கிட்டு பரிதை வச்சுட்டு நிற்பீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு KP முனுசாமி, CV சண்முகம், வேலுமணி, தங்கமணி எல்லாரும் பரிதை வச்சுட்டு இருக்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.